Hello guys, welcome to another video. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் மெட்டாஸ்ப்ளாய்ட். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஸோ தெரியாமலே போகலாம். ஸோ பிகினியர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு சிம்பிளாக எடுத்துக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் ஓகே, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுது ஷெல் கோடை ஃபைன் பண்ணுறதுக்கு, தென் லிசன் பண்ணுறதுக்கு, லிசனிங், தென் வேறு என்ன இருக்குது, ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு, தென் பேலோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. இன்னும் நிறைய பென் டெஸ்டிங், ஸ்கேனிங் இதெல்லாம் இருக்குது. பட் நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம இது தெரிஞ்சால் போதும். பட் ஆனால் இதுவுமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஷெல் கோட்னா என்ன, லிசனிங்னா என்ன, எக்ஸ்ப்ளாய்ட்னா என்ன, பேலோட்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பேலோட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேலோட்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பேலோடுன்னு என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா, அது வந்து ஒரு வைரஸ், டைப் ஆஃப் வைரஸ் ஃபைல் இல்லாட்டி நம்ம இப்போ ஆண்ட்ராய்டில் வைரஸ் ஃபைல்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு ஃபைல் இருக்குன்னு வைங்களேன், சும்மா test.apk, இதை வந்து என் வைரஸ் ஃபைலு, இதுதான் என் வைரஸ் ஃபைல்னு வைங்களேன். இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வாட்ஸ்அப்பில் பைண்ட் பண்ணுறேன், ஏபிகேல பைண்ட் பண்ணுறேன். என்ன வருப்போம், whatsapp.apk இப்படி தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ இது வந்து இப்போ யூசர் வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணார்னா, எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் பைண்ட் பண்ணியிருக்கிற இந்த test.apkயும் ரன் ஆகும். ஸோ அப்படி ரன் ஆகும்போது நம்மளுக்கு கனெக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணது தான் பேலோடுன்னு அர்த்தம். இந்த வைரஸ் ஃபைல்னு ஒன்று இருக்கே, இதுதான் பேலோடு. தென் என்னென்னா, ஓகே நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு, நம்ம பைண்ட் பண்ணியாச்சு. தென் என்னென்னா, பேசிக் மெத்தட் நம்ம இப்போ கற்றுக்கலாம். அப்போ போக போக நம்ம அட்வான்ஸ் மெத்தட்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தென் என்னென்னா, அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. தென் என்னென்னா, சோஷியல் இன்ஜினியரிங்லாம் நம்ம பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டோம். அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது லிசன் பண்ணணும். நம்ம லிசன் பண்ணுறதுனா தமிழ் என்ன, கேட்குறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இவங்க ஓப்பன் பண்ணோன்னே இந்த கனெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கணும். கனெக்ஷனாக வேறு ஒன்றும் இல்லை, அவங்க ஃபைலை நம்ம பார்க்கணும். ஃபைல் வியூன்னு வச்சுக்கலாம், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஃபைலை பார்க்குறது தான் லிசன் அர்த்தம். ஸோ இதில் பைண்ட் பண்ணியிருக்க ஏதாச்சும் ஒரு ஐபி போட்டு நம்ம பைண்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது தெரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. என்னென்னா, அந்த ஃபைலை வியூ பண்ணி பார்ப்போம். ஸோ வியூ பண்ணுறது தான் லிசன் அர்த்தம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று மறந்துட்டேன் சொல்ல, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். ஸோ இது தேர்ட் ஒன். எக்ஸ்ப்ளாய்ட்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஓகே, இது கூட அங்கே வச்சுக்கலாம். நம்ம தேர்ட் ஒன் தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம். ஸோ தேர்ட் ஒன் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். லிசன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோன்னா இந்த லிசனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ல, ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை ரன் பண்ணுறோன்னு அர்த்தம். ரன் லிசன் இப்படி கொடுத்துக்கலாம். அதாவது இந்த லிசன் போட்ட, இப்போ லிசனை ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், அதை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான், அதுக்கு பேர் தான் ரன். அதுக்கு இந்த ரன் பண்ணுறது தான் அதுக்கு பேர் எக்ஸ்ப்ளாய்ட்னு அர்த்தம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஃபோர்த் ஒன் என்னென்னா, ஸோ எப்போதும் போல தான் நம்ம பண்ணுறது தான். வேணும்னா நம்ம ஷெல் கோடை நம்ம செட் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னா, ஒன்ஸ் யூசர் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறாரு, அப்ளிகேஷனாக ஓப்பன் பண்ணும்போது அவர் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார்னா, இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறாரு, எந்நேரமும் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் இருக்க மாட்டாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்கிற வரைக்கும் மட்டும் கனெக்ஷன் கிடைக்கும், இல்லாத போது நம்மளுக்கு கிடைக்காது. தென் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுனா நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம ஒரு ஷெல் கோட் அப்லோட் பண்ணணும். ஸோ ஷெல் கோடை அப்லோட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எவ்ரி 5 செகண்ட்ஸ், அதாவது நம்ம செட் பண்ணிக்கலாம் ஷெல் கோடில். ஸோ ஒரு பேஷ் ஸ்கிரிப்ட் எழுதி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரியலாட்டி பிரச்சனை இல்லை, இந்த கோர்ஸ்லேயே நம்மளுக்கு கற்றுத்தராது அப்படின்ட்டு. ஸோ அப்லோடு ஒரு ஷெல் கோட். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை.
இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பேசிக்காக பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறதுலாம் பேசிக் மெத்தடாக, அட்வான்ஸ்லாம் அது கிடையாது. இது ஆக்சுவலாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமட்டையும் போகலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், பேசிக் பிகினர்ஸாக இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ தான் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கறதில்ல, நம்ம லேப்பில் மெட்டஸ்ப்ளாய்டை எப்படி ஓப்பன் பண்ணலாம். சூடோ மெட்டஸ்ப்ளாய்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ கமாண்ட் நாட் ஃபவுண்ட், ஸோ சாரி, சூடோ MSF கன்சோல், இதுக்கான கீவேர்டு இது தான். ஸோ மெட்டஸ்ப்ளாய்டு ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் MSF கன்சோல் இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மெட்டஸ்ப்ளாய்டு ஓப்பன் ஆகும். அப்படி எனக்கு பண்ண முடியலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நீங்கள் மெட்டஸ்ப்ளாய்டு டைப் பண்ணலாம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா என் பாஸ்வேர்டுக்கு கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் டேட்டாபேஸ், ஸோ அந்த மாதிரிலாம் வருது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிட்டாலே உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். நீங்கள் இந்த மெட்டஸ்ப்ளாய்டை நீங்கள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் விண்டோஸ் 10 ஒரு நிமிஷம், ஸோ இதில் வந்து நீங்கள் விண்டோஸ் 10க்கு இருக்குது. ஸோ விண்டோஸ்க்கே மொத்தமாக இருக்குது, நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணலாம். தென் என்னென்னா மெட்டஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ஒரு 600 MB கிட்ட லாங் எவ்வளோ வருது, யா இருக்குது. ஸோ அவங்க இன்ஸ்டால் பண்ணுற மெத்தடே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு என் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ், ஸோ அதனால் எனக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உபுண்டுவாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இந்த கமாண்டை போட்டு. ஸோ டெர்மினலில் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் இப்போ வர லினக்ஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இது அதாவது இந்த மெட்டஸ்ப்ளாய்ட் இப்படி டைப் பண்ணாலே இருக்கும். ஆனால் உங்களுக்கு உபுண்டு அந்த மாதிரி சிஸ்டத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்ஸ்டால் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி டோன்ட் மைண்ட். ஓகே, தென் என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக.